உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் அப்பா சொன்னார், என் பொண்ணுக்கு 10 வகையில் தோசை சுட தெரியும், 15 வகையில் சப்பாத்தி சுட தெரியும்னு. இப்போ தானே தெரியுது உனக்கு ஒன்றும் சுட தெரியாது, உங்கள் அப்பா தான் நல்லா வாயிலேயே சுடுவாருன்னு. சாம்பார் வைக்க சொன்னா ரசம் மாதிரி வைக்கிற, ரசம் வைக்க சொன்னா சுடுதண்ணி மாதிரி வைக்கிற. ஏங்க பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாம்மா, உன்னைய பார்க்கும்போது 30 வருஷம் முன்னாடி என் பொண்டாட்டியை பார்த்த மாதிரியே இருக்குமா. அண்ணி ஏன் நீ அமைதியாவே இருக்கீங்க? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. டேய், இதுல நமக்கு டைலாக்கே இல்லை, அமைதியா இருற அப்பா மாதிரி. சொல்லு, நீ யாரு? உங்க அம்மா வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சமைக்க தெரியும், வேலை செய்ய தெரியும் சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லு சொல்லு சொல்லு. மா நிறுத்துமா. சமைக்கத்தலன்னு சொல்றியே, அவ சமைச்சு நம்ம அதை வாயில வைக்க முடியுமான்னு யோசிச்சியாமா? அவன் நம்ம நல்லதுக்கு தாமா சமைக்காம இருக்கான். அவ்வளவு போய் அவன் யாருன்னு தெரியுமாமா? அவன் அவங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தான்னு தெரியுமாமா? பாருமா, நான் அவளை பத்தி தான் சொல்ல போறேன்னு தெரிஞ்சு எவ்வளவு டீசெண்டா நடந்து போறா பாத்தியா? அதாம்மா அவன். சொல்லு 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 சொல்லு. நீ யாரு? யாரு 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 யாரு? உங்க அம்மா வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க அம்மா வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லு 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 சொல்லு. சொல்றே மா, நீ சூப்பரா மீன் குழம்பு வைப்பல, அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுமா. என்ன சொன்ன? நீ சூப்பரா மீன் குழம்பு வைப்பல, அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுமா. மறுபடியும் சொல்ல. நீ சூப்பரா மீன் குழம்பு வைப்பல. ஏண்டி, இங்க இருக்கும்போது ஒரு தடவையாவது நான் செஞ்ச சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேடி? இப்பதாம்மா அருமை புரியுது. எனக்கு சமைக்கவே தெரியலம்மா. அதான் எனக்கு தெரியுமே, அது இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கேண்டி ஃபீல் பண்ற? நான் சொல்ற ரெசிபியை மட்டும் ஃபாலோ பண்ணு, இனிமே உன் சமையல் தூள் தான். சரி வைக்கிறேன். மா ஒரு நிமிஷம். மிஸ் யூமா. மிஸ் யூடி. இங்க எதுக்குடா வர சொன்ன? டேய், யார் அவங்க? அப்படியே கொஞ்சம் நேரா பாரு. ஓய் குல்ஃபி, உனக்காக 27 நிமிஷமா காத்துட்டு இருக்கேன். 27 நிமிஷமா? அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணாம டக்குன்னு சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. டேய், மூஞ்ச பார்த்துக்காம டக்குன்னு வெட்டுங்கடா, கையெல்லாம் வலிக்குது. 100 ரூபா சம்பளத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வெட்டிடு. எனக்காக இவ்வளோ பண்ணியா சும்மா? ஐ எம் பிளஸ்டு. ஐ எம் பிளஸ்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கானுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கானுங்க. ஹாப்பி பர்த்டே டி. அத்தை வாவா மருதலா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. தேங்க்ஸ் அத்தை. நானும் தேங்க்ஸ். சரி சரி, இன்னைக்கு வேலை நிறைய கிடக்கு, பாத்துரு. அத்தை, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. பர்த்டேவா? என்னம்மா இப்போ சொல்ற? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சரி, இன்னைக்கு எல்லா வேலையும் நீ மட்டும் பண்ண வேணாம், நம்ம ரெண்டு பாதி பாதி எடுத்துக்கலாம். நீ என்ன பண்ற? பாத்திரத்தை வலிக்கிற. நான் என்ன பண்றேன்? உங்க மாமாக்கு சுடுதண்ணி வைக்கிறேன். பாத்திரம் சுடுதண்ணி பாதி பாதி. சரிங்க அத்தை. மிருதுலா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாடி. எது?
பிறந்த நாள் அதுமா என் பிள்ளை வேலை வாங்குற. ஏங்க தண்ணி எடுத்துட்டு வர சொல்றது ஒரு வேலையா? ஆமா வேலைதான். எந்திரிச்சு போய் சொம்பு எடுத்து அதை பிடிச்சி கொண்டாந்து உனக்கு கொடுத்து நானே எடுத்துக்கிறேன். போ குடிச்சிட்டு அப்படியே என் பிள்ளை என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அதை செஞ்சு கொண்டு வா. அம்மாடி மிருதுலா, உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? கொஞ்ச நேரத்துல அத்தையை தப்பா நினைச்சிட்டேன். பாயசங்க அத்தை, அதுவும் கோதுமை பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். கோதுமை பாயசமா? எனக்கும் அதான் பிடிக்கும். நீ என்ன பண்ற? பாத்திரத்துல விளக்கிட்டு பாயசம் செஞ்சுட்டு நம்ம பாயசம் சாப்பிட்டுட்டு கேடிவில வீராசாமி படம் பார்க்கலாம். வரம் பாரு வீராசாமி. ஏ மிருதுலா, சாப்பிட வருவியா மாட்டியாடி? நீ என்னதான் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தாலும் உன்னை எங்கேயும் அனுப்ப போறதில்ல. ஏமா இப்படி இருக்க? இப்படிதான் ஸ்கூல் படிக்கும்போது ஒண்டர்லா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. உனக்கு தண்ணி ஆகாது, வீட்ல இருன்னு சொன்னேன். காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன்னு சொன்னேன். 1 மாசத்துலயே OTTல வந்துரும், வீட்ல இருந்து பாருன்னு சொன்னேன். இது கூட பரவாயில்லமா, வீட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடை அங்க கூட போக விட மாட்டேங்கிற. ஏமா இப்படி என்ன கைக்குள்ளே வச்சிருக்க? கைக்குள்ளையா? கைக்குள்ள பொட்டுக்கலை தான் இருக்கு. நீ என்ன பொட்டுக்கலையா? பொட்ட புள்ளடி. பொட்ட புள்ளன்னு சொல்றது நிறுத்துமா? இரிட்டேட் ஆகுது. எப்பதான் இந்த வீட்டை விட்டு போவோன்னு இருக்கு. அத்தை, வீட்டு ஞாபகமா இருக்கு. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? அம்மா வீட்டுக்கா? அம்மா வீட்டுக்கு தானே, போயிட்டு வாமா. என்ன அத்தை, போயிட்டு வரேன். அதுக்குள்ளையாமா? போயிட்டு வா. வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. மொத்தால நான் எல்லா வேலையும் செய்யணும். இந்த கை வேற ராத்திரிலேருந்து ரொம்ப வலிக்குது. அத்தை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆண்டவன் இன்னொரு கை கொடுத்துருக்கான், அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிங்க அத்தை. என்ன சரின்னுட்டா? பாத்திரம் வேற நிறைய கிடக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பல்லு விளக்க தெரிஞ்சு எனக்கு பாத்திரம் விளக்க தெரியாதா? சரி விளக்குங்க அத்தை. அம்மா, என்னதாச்சு? இந்த கை வலி அப்படியே டிராவல் ஆகி இந்த காலுக்கு வந்துருச்சுமா. நீ போயிட்டு வாமா, போயிட்டு வா. போ 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 போயிட்டு வாமா. அத்தை, அம்மா வீட்டுக்கு போல. நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் நான் போவேன்னு நினைக்கிறீங்களா அத்தை? எந்திரிங்க, கூட்டணும். கூட்டுமா, கூட்டு. நல்ல பிள்ளை. சொல்லுமா ரஜிதா. கொஞ்சம் எங்க வீட்டுக்கிட்ட வரீங்களா? எங்கம்மா, டயர்டா இருக்கு. கமலாக்கா வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? கமலா வீட்டுல என்னாச்சு? இதோ வந்துட்டேன். இந்த வீட்டுல இந்த வேலை தான் ஜாலியா இருக்கு. அண்ணி, இந்த கம்மல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. உங்களோட தான். என்னதா? இந்த கம்மல் இன்னைக்கு நான் போட்டு போறேன். என்னது, நீ போட்டு போறியா? களவாணியில நடிச்சது விம்மலு, இது என்னோட கம்மல். மட்டன்னா சுக்கா, நீ எல்லாம் ஒரு அக்கா. நல்லா இல்ல. ஆமாண்டி, நீ நல்லா இல்ல. நான் நல்லா இல்ல, நான் நல்லா இல்ல, நான் நல்லா இல்ல. இப்ப ரொம்ப நல்லா இல்ல, தள்ளி போ. என்னடி சொன்னா? என் பொருள் எடுத்தா இதாண்டி கதி. என்ன யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்க என்னமா இருக்கு? என்னை விட உனக்கு நல்லா இருக்கு. அண்ணி, நீங்க ஸ்வீட்டான சிறுவாணி தண்ணி. சாரி, எனக்கே வச்சுட்டோம். தங்கச்சி சாரிடி, எல்லாம் என் நேரம். நண்டு ஊறுது நரி ஊறுது என்னானது ஏதோ மாதிரியானது. இவன் வேற ஒரு லூசு. இதற்கு நீ போட்டிருக்க? பீரோல ரொம்ப நாளா சும்மா கிடந்துச்சு, அதான் போட்டுக்கிட்டேன். டேய், அது என்னோட ஃபேவரட் பலாசோடா. பழசு தானே, அப்புறம் என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ கழட்டி கொடு. கழட்டி கொடுக்கவா? நானே லுங்கில அப்படி தைச்சு போலான்ட்டு இருக்கேன்.
ஆமா இதெல்லாம் நீ போடுறதே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு? ஆமா, அப்படியே உங்க வீட்ல இதெல்லாம் என்ன போட விட்டுட்டாலும் அப்புறம் என்ன, நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பழசெல்லாம் இருந்து எடுத்து வை. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. வர வர என் மருமக நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாளே. மிருதாமா, சொல்லுங்க மாமா. இதை கொண்டு போய் வாஷ் பேசில் போட்டுருமா. வனிதா, சாப்பிட்டேன், இந்த தட்டை வாங்கிட்டு போ. ஏன்பா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தட்டுல கை கழுவாத, போய் சிங்க்ல கழுவுன்னு. ஏன் தட்டு நீ கொண்டு போய் வைக்க மாட்டியா? அதுக்கும் அம்மா தான் வரணுமா? சரிம்மா சரிம்மா, நீ சொன்ன சரிதான், நானே போட்டுறேன். என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க மாமா, கொடுங்க. நானி கோணி ராணி இந்த சாணி போய் முழுகுனி. சாணியா? மா உன்கிட்ட இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாணி முடிஞ்சிட்டு கிட்ட வராதுன்னு. பூமன் சைடு ரொம்ப தாண்டி பண்ற. ஒரு நாள் பாரு, ஒரு நாள் பாரு. மிருதுலா பாரு, மிருதுலா பாரு, பால் வடியும் முகத்தை பாரு, பச்சை புள்ளைய கூட்டியாந்து சாணி தேய்க்க வச்சுட்டாங்கடா. இவடா லிட்டில் பிரின்சஸ் தானடா. பேபி, சாணி வெளிச்சு டயர்டா இருக்கியோ? போடா. உன்னை கூல் பண்ணதான் அம்மாகிட்ட கஷ்டப்பட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். என்ன பர்மிஷனு? உங்க அம்மா வீட்டுக்கு போக போறோம். அம்மா வீட்டுக்கு போறோமா? எப்போ போறோம்? நாளைக்கு போறோம். இப்பவே போறோம். அம்மா, மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னமா நீங்க பேக்குது வாங்க. என்னமா துரும்பா அழைச்சு போயிட்டீங்க? என்ன என்னைய கண்டுக்காம போறாங்க? என்ன மாப்பிள்ள நல்லா வெள்ளவதுக்கு நல்லா தின்னுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள சிக்கன் சாப்பிடுறோம். சாப்பிடு மாப்பிள்ள. மாமா மீன் சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. இவன் தானே எங்க போனாலும் ஜாலியா இருக்கான். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. மிருதுலா, நம்ம வீட்டுக்கு போவோமா? டேய் 2 நாள் இருக்கலாம் தானே பேசிட்டு வந்தோம். இல்லை, புது இடமா கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏண்டா டேய், 25 வருஷம் இந்த வீட்டில் வளர்ந்து உன் வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு செஞ்சு கொடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி இருக்கேன்ல. ஆனால் உன்னால் எனக்காக 2 நாள் கூட என் வீட்டில் இருக்க முடியலல்ல. ஏண்டா பொண்ணுங்க தான் பசங்க வீட்டுக்கு வரணுமா? பசங்க பொண்ணுங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இதெல்லாம் சொன்ன மாறவா போகுது, அப்படியே பழக்கி விட்டாங்க. புரியுதுமா, சரி போலாமா? உன்கிட்டலாம் சொன்ன பாரு, என்னைய சொல்லு. வா போலாம். இரு, சொல்ல வேண்டியதை சொல்லிடு. நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன். நீங்க எல்லாரும் ஈமேராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. போலாமா?